கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 70வது நாள். இன்றைக்கி ப்ராக்டிஸில் ஜம்பிங் ஸ்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். நைட்டெல்லாம் மழை பெஞ்சதால் கிரவுண்டில் ஒரே தண்ணியாக இருந்துச்சு. அதனால் ரோட்டில் ரன்னிங் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம். அது முடிச்சுட்டு டேபிள்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி ஜம்பிங் ஸ்கில்லுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபார்வேர்டு ஜம்பிங், பேக்வேர்டு ஜம்பிங், சைடு ஜம்பிங், ஒன் லெக் ஜம்பிங், டபுள் லெக் ஜம்பிங் இதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல எப்பவும் போல் ரன்னிங் போயிட்டு ஃபுல் பாடிக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் நல்லா ஜம்பிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது டேபிளோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ஜம்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு டிப்பண்டர்ஸை வச்சு நீங்கள் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கான்ஃபிடெண்ட்டாக ஜம்ப் அடிங்க. இப்போது கையை ஊண்டிங்கன்னா 2 கையும் நல்லா ஊண்டி அப்படியே ஃப்ரண்ட் ரோல் அடிங்க. இப்போது ஜம்ப் அடித்து காலை ஊண்டுறப்போ உங்கள் டோ பொசிஷனை முதல்ல ஊண்டுங்க. உங்கள் குதிங்கால் நீங்கள் முதல்ல ஊண்டிங்கன்னா உங்களுக்கு அடிபடும். உங்களுக்கு ஜம்பிங் ஸ்கில் பிடிக்கணும்னா தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமே அதிகமாக ஜம்ப் பண்ணாதீங்க. எடுத்த உடனே ஜம்பிங் ஸ்கில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஜம்பிங் ஸ்கில்லை கூட்டுங்க. ஃபஸ்ட் டைம் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜம்ப் பண்ணாதீங்க. லைட்டாக ஜம்ப் பண்ணி பழகுங்க. போக போக உங்கள் ஸ்பீடப் கூட்டிக்குங்க. நீங்கள் தினமும் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஜம்பிங் ஸ்கில் வரும். ஜம்ப் அடிக்கிறப்போ டிப்பண்டர்ஸ் உங்களை பாஞ்சு பிடிக்க வந்தால் அவங்கள பிடிச்சி இழுத்து விட்டு மேலே ஜம்ப் பண்ணி பழகுங்க. டிப்பண்டர்ஸ் நீங்கள் ஜம்ப் அடிக்கிற பிளேயருக்கு மண்டை போடுறப்போ அட்வான்ஸாக மண்டை போடாமல் பிளேயரை நல்லா பக்கத்தில் வரவிட்டு மண்டை போடுங்க. மண்டை போடுறப்போ நீங்கள் தரையை பார்த்து மண்டை போடாமல் பிளேயர் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து மண்டை போடுங்க. கரெக்டாக ஜம்ப் அடிக்கிறப்போ கரெக்டாக நீங்கள் எந்திரிச்சு லாக் பண்ணிடுங்க. நீங்கள் எட்டி முட்டுறப்போ நல்லா பேலன்ஸுக்கு காலை லாங்காக போட்டு நீங்கள் மண்டை போடுங்க.